Was Volandi Freunde machen? What the friends want to do? ஸோ பெட்ரஃப்னா சப்ஜெக்ட் ஓகேங்களா. பிஎஸ்எஸ்டி அது வந்து எதாவது ரகசியம் சொல்லணும்னா சவுண்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுதான். ஐன ஊபர் ஆஷன் ஃபார் சோஃபியா, எ சர்ப்ரைஸ் ஃபார் சோஃபியா. படிங்க. ஹலோ. ஈடே உன்சர ஈடே. Überraschungstag. ஆக்சேன்டன் நேத்து படிச்சோம் இல்லைங்களா, நம்பர்ஸ் டேட் எப்படி சொல்லணும். ஜீப்டன் ஜீப்டன். So, hallo liebe Freunde von Sophia. Dear friends of Sophia. Sophia had Geburtstag. So, Sophia has birthday. Unsere Idee for das Geschenk ist ein Tag mit Freunden. Our idea for the gift is a day with friends. Macht ihr mit? Are you joining with us? We are laden Sophia ein. We are inviting Sophia. Unser Überraschungstag fängt am 18.07. um 10 Uhr an. ஸோ நம்மளோட சர்ப்ரைஸ் டே எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 18/7 10 o'clock ஸ்டார்ட் ஆகுது. Treffpunkt am Bahnhof. மீட்டிங் பாயிண்ட் நம்ம எல்லாம் எங்கே மீட் பண்ணோம்னா ட்ரெயின் ஸ்டேஷனில் மீட் பண்ணலாம். We are holen dann zusammen Sophia Hub. அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி சோஃபியாவை பிக்கப் பண்ணலாம். We are machen einen Ausflug mit dem Fahrrad und ein Picknick. ஸோ அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் ஒரு அவுட்டிங்கு சைக்கிளிங்கில் இல்லைன்னா பிக்னிக் போகலாம். Getränke und Essen bringen wir mit. ஃபுட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாமே நாங்கள் கொண்டு வருவோம். The tag is the Geschenk for Sophia. The day is a gift for Sophia. We are sammeln 10 Euro pro person ein. So we are collecting 10 euros per person. Bei Regen essen wir zusammen und gehen ins Kino. ஒருவேளை மழை பெஞ்சதுன்னா என்ன பண்ணலாம்னா நம்ம எல்லாம் நல்லா சாப்பிட்டு மூவிக்கு போயிடலாம். We are rufen morgens an order chicken eine Nachricht. We'll call you tomorrow or we'll send a message. Hoffentlich can't hear alle mitkommen. So I hope everyone will join with us. Achtung. So இது attention, pay attention. என்னது சோஃபியா வைஸ் நெக்ஸ். சோஃபியாவுக்கு இது தெரியாது. ஸோ இது சர்ப்ரைஸ். அப்பனா என்ன பண்ணும், சொல்லாம போகணும். So viele Grüße. Many greetings. Mark und Anna. ஓகேங்களா. இப்போ நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கும் உங்களுக்கு.
mitmachen, einladen, anfangen, abholen, mitbringen, einsammeln, anrufen, mitkommen. ஸோ இது எல்லாமே செப்பரபிள் வேர்ப்ஸ் அப்படின்வாங்க. என்ன வேர்ப்ஸ்? செப்பரபிள் வேர்ப்ஸ். ஜெர்மன்ல என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரென்பாரே வெர்பன். ட்ரென்பாரேன்னா செப்பரேட் பண்ற மாதிரி. எந்த இடத்துல செப்பரேட் பண்ணணும், எங்க செப்பரேட் பண்ணக்கூடாது அப்படின்னா எதை செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீஃபிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, மிட்டு, ஐன், அன், அப், மிட், ஐன், அன், மிட்டு. ஸோ இது ப்ரீஃபிக்ஸ்ல இருக்கிற அந்த லெட்டர் மட்டும் செப்பரேட் பண்ணுவோம். லாடன்னு, மாக்கன்னு, ஃபாங்கன், ஹோலன், பிரிங்கன், ஜாமல், ரூஃபன், காமன் இதெல்லாமே வந்து முன்னாடி போடுவோம். மிட் மாக்கன் எப்படி பண்ணியிருக்காங்க, மார்க்ட் இயர் மிட். நீங்க எங்களோட ஜாயின் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு மார்க்ட் இயர் மிட். வியர் லாடன் சோஃபியா ஐன். ஐன் லாடன் பாருங்க, நாங்க சோஃபியாவை இன்வைட் பண்றோம் அப்படின்னா வியர் லாடன் சோஃபியா ஐன். இங்க ஐன் இல்லாம இருந்துச்சுன்னா அந்த மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் வராது உங்களுக்கு. செப்பரேட் பண்றீங்களா அப்படின்னா கடைசியில போட்டுடணும். unsere Überraschungstag fängt. anfangen இருக்கு இல்லைங்களா, fängt. கடைசியில அன்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த சென்டென்ஸ்ல கடைசியில அன்னு கொடுக்கணும். ஓகேங்களா. ஹோலன், ஹோலன் அப். we are holen then zusammen Sophia ab. அப்புறம் எங்க இருக்கு bringen, bringen mit. Getränke und Essen bringen wir mit. அதுக்கப்புறம் ஜாமல், we are ஜாமல் 10 euro pro person ein. அதுக்கப்புறமா ரூஃபன், we are ரூஃபன் morgens an. இதோட முடிச்சிட்டாங்க. ஆர்டர் chicken eine Nachricht. so we are ரூஃபன் morgens an. hoffentlich ihr alle mitkommen. இங்க வந்து பிரிக்கல, சரிங்களா, பார்த்துட்டீங்களா? இப்ப அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் einladen இருக்கு இல்லைங்களா, sie laden die Freunde ein. ஸோ இப்போ நான் வந்து இன்வைட் பண்றேன் அப்படின்னு சொல்லணும்னா நான் எப்படி சொல்வேன்னா ஓகே, இதோ இங்க வந்துச்சு. ஸோ einladen எப்படி சொல்றேன்னா நான் உன்னை இன்வைட் பண்றேன் அப்படின்னு சொல்ற ich lade dich ein. ஓகேங்களா, I am inviting you. ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுனா dish, I am inviting you. இதுவே வந்து உங்களை இன்வைட் பண்ற அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம்லனா ich lade euch ein. ஓகேங்களா. ஸோ einladen இப்படி செப்பரேட் பண்ணும். இங்க இதுல செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து இஷ்னா லாடு, டூனா லாட்ஸ்ட், எல்ஏடிஎஸ்டி லாட்ஸ்ட் அந்த மாதிரி வரும், லேட்ஸ்ட். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கான்ஜுகேட் ஆகணும். இது இந்த செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து பிரிச்சு போடுறோம் இல்லைங்களா, செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது கான்ஜுகேட் பண்ணணும். இஷ்னா ஈல எண்ட் ஆகணும், டூனா எஸ்டில எண்ட் ஆகணும். வியர் நாங்க அப்படின்னா வியர் லாடன், லாடன் டிஷ் ஐன். ஸோ நாங்க எல்லாருமே உன்னை இன்வைட் பண்றோம். புரியுதுங்களா? ஓகே. எப்போ செப்பரேட் பண்ண மாட்டோம்னா லாஸ்ட் டைம் மாடல் வேர்ப்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஓலன், können, ஞாபகம் இருக்கா? ஓலன், können, அப்புறம் müssen. ஸோ இந்த மாதிரி மாடல் வேர்ப்ஸ் வந்துச்சுன்னா
நீங்க அதை பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. Ich will dich einladen இல்லைன்னா ich möchte dich einladen. இந்த மாதிரி வந்துச்சுன்னா பிரிக்காம கடைசியில் அப்படியே போடலாம். ஓகேவா? அதுதான் அங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. einladen, sie laden die Freunde ein, abholen, sie holen, Sophia ab. ஆனா இங்க மாடல் verb, sie holen, Sophia abholen. சோ பிரிக்க வேண்டாம் இங்க. சோ இந்த எக்ஸசைஸ் பண்ணா தெரிஞ்சிடும். ஸோ எது அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களோ அதுல இருந்து ஆரம்பிக்கணும். அதுதான் ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. மார்க் und ஆனா einladen வந்து பிரிக்கணும். ஐன் வந்து கடைசியில போட்டுடணும். லாடன் எடுத்து செகண்ட் பிளேஸ்ல. லாடன் alle Freunde ein. ஓகேவா? செகண்ட் der Tag ஃபாங்கன் இருக்கா? ஃபாங்கன் வந்து der Tag வந்து தேர்ட் பர்சனா ட்ரீட் பண்ணுவாங்க இல்லைங்களா? இட் டி தானே வரணும் அதுக்கு. அப்பனா எப்படி வரும்? der Tag fängt டி எண்டிங். ஓகேவா? der Tag fängt 10 Uhr an. இப்போ சி கரெக்ட். அடுத்தது கரெக்ட். ஜி ஆலே அன். அதான் இங்க மாடல் வேர்ப்ஸ் வந்திருக்கு. அப்ப செக் பண்ணீங்களா? இல்ல இங்க மாடல் வேர்ப் வந்தா அது பிரிக்காம கடைசியிலேயே போட்டுடணும். am Samstag können viele Freunde mitkommen. புரிஞ்சுதா? ஓகே. அதுக்கப்புறமா கொஸ்டின்ல எப்படி பண்றது? கொஸ்டின்ஸ்ல வந்து இது செப்பரபிள் வேர்ப்ஸ் எப்படி யூஸ் பண்றது? when let's do ein. நீ யாரை இன்வைட் பண்ணுவ? உங்களுக்கு பர்த்டே இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். when let's do ein, whom will you invite? ஃபேமிலி, ஃப்ரெண்ட், கொலிகன் இல்லைங்களா? இன்வைட் பண்ணுவீங்க. வேர் ரூஃப் டம் கெபுட்ஸ்டாக் அன். உங்களுக்கு யார் கால் பண்ணுவா உங்க பர்த்டே அன்னைக்கு? ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க இல்லைங்களா? வாஸ் கவுஸ் டூ ஃபார் தென் ஃபெஸ்டைன். ஃபெஸ்டிவலுக்கு உங்க பர்த்டே பார்ட்டிக்கு என்ன வாங்குவீங்க? உங்க பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க கிஃப்ட் வாங்குவீங்களா? ஸோ உங்க பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் யாராச்சும் வராங்கன்னா அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? சூசி கைட்டன், குக்கன், கேக் வாங்குவீங்க. குக்கன். ஸோ கிளைடும் ட்ரெஸ் வாங்கிப்பீங்க இல்லைங்களா? when faint the festan one hort is off. எப்போ அந்த பார்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆகும், எப்போ க்ளோஸ் ஆகும்? இதை பாருங்க. அதோட எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ அனிதா லேட் seine Family und Freunde ein. seine Freunde ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க. ரூஃப் டம் Geburtstag an. sie kauft Kleidung und Kuchen ein. das Fest fängt am Abend 6 Uhr an und hört 9 Uhr auf. seine Gäste bringen Geschenke mit. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க.
நோட் பண்ணியாச்சா? ஃபினிஷ்டா? ஓகே. இப்போ வந்து ஐ எம் ஃபர்ஸ்ட் மிட் ஃப்ரைண்டன் நீங்கள் ஒரு லெட்டர் எழுதணும். சரிங்களா? ட்ரை பண்ணுங்க ஜஸ்ட். இப்போ எல்லாம் ஹோம்ஒர்க்காக பண்ணுங்க. ஸோ schreiben Sie Einladungsmail. இந்த மேலே இன்விடேஷன் பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இன்விடேஷன். Machen Sie zuerst Notizen zu Fragen. இந்த கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ 1 எப்போ நடக்குது அந்த ஃபெஸ்டிவல், எங்கே நடக்குது, என்ன ஸ்பெஷல், என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதுறீங்க அப்படின்னா லீபே ஃப்ரைண்ட இல்லை ஹலோ ஃப்ரைண்ட அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா கடைசியில் க்ளோஸ் பண்ணும்போது லீப இல்லை ஃபீல இல்லை ஹெர்ஸ்லிஷர் க்ரூசர். ஓகேங்களா? போட்டு முடிக்கணும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி எனக்கு அனுப்புங்க, நான் செக் பண்ணுறேன். நான் நாளைக்கு உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம் ரெஸ்டாரண்ட். யான் ட்ரிஃப்ட் லீலா. ஸோ யான் என்றொரு லீலாவை மீட் பண்ணுறாங்க. ஜேஎன்சிடி பில்டர் அண்ட் பிக்சரை பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன பண்ணுறாங்க, வாஸ் பசியர் வி இஸ் தஸ் இன் இயரம் லேண்ட். ஸோ என்ன நடக்குது உங்கள் கண்ட்ரியில் எப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பிக்சர் ஏ பார்த்தீங்கன்னா யான் அண்ட் லீலா ட்ரிஃப்ட் ஃபார் டெம் ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி மீட் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஃபார் டெம் ரெஸ்டாரண்ட்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி மீட் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே என்ன நடக்குது, ஏமா சாப்பிட வாங்குறாங்களா இல்லை கரெக்டாக பாருங்க பிக்சரை. ரெஸ்டாரண்ட் முன்னாடி நிக்கிறாங்க, உள்ள போல. ஏன் போல? டாக் நாட் அலௌடுன்னு போட்டிருக்காங்க. அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கேஃபேக்கு போயிட்டாங்க. ஓகேவா, இதுதான் சுச்சுவேஷன். ஸோ டர் ஹுண்ட் இஸ் ஃபர்போட்டன். ஹுண்ட் அப்படின்னா டாக். டர் ஹுண்ட் இஸ் ஃபர்போட்டன். ஜி கேஹன் இன் ஐனம் கேஃபே. ஸோ அவங்க வந்து ஒரு கேஃபேக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வி இஸ் த சினியரம் லேண்ட். நம்ம ஊரில் டாக்ஸ்க்கு அலோட் பண்ணுறாங்களா இல்லையா? மஞ்ச ரெஸ்டாரண்ட் ஹுண்டஸ் இன் ஃபர்போட்டன். நிறைய ரெஸ்டாரண்ட், முக்கால்வாசி எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் டாக்ஸ் நாட் அலோட் தானே நம்ம கண்ட்ரிலையும். ஓகே, ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து தி பெஸ்டெல்லும் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க யான் என்ன ஆர்டர் பண்ணுறாங்க, லீலா என்ன ஆர்டர் பண்ணுறாங்க, ஆப்பிள் ஜாப் ஷோல அப்படின்னா அந்த ஆப்பி ஃபிஸ் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரிங்க்கு, அந்த மாதிரி ட்ரிங்க், ஆப்பிள் ஜூஸ். ஓகேங்களா, கோலா, வாசர், சலாட் மிட் கேஸு, பிஸ்ஸா மிட் கெமியூஸ். ஸோ இதில் வந்து யான் என்ன ஆர்டர் பண்ணுறாங்க, லீலா என்ன ஆர்டர் பண்ணுறாங்க. ஓகே, யார் என்ன ஆர்டர் பண்ணுறாங்க? ஷோல. ஓகே, அப்புறம் ஓகே. ஓகே. கெமியூஸ். ஓகே, சூப்பர். அப்புறம்
யாருக்காக? ஓகே, சரி பார்க்கலாம். ஸோ இங்கே என்னன்னா ஃபார் யூஸ் பண்ணாலே எஃப்யூஆர் ஃபார் இருக்கு இல்லைங்களா, ஃபார் யூஸ் பண்ணாலே அக்குசாட்டிவ் கேஸ் தான் வரும். அக்குசாட்டிவ்ல பர்சனல் ப்ரோனோமன் எனக்கு, உனக்கு, அவனுக்கு, அவளுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மிஷ். எனக்குன்னா மிஷ், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லும்போது மிஷ். ஃபார் வந்தா இந்த அக்குசாட்டிவ் இதுதான் யூஸ் பண்ணும். ஃபார் வந்துட்டு எனக்குன்னு வந்தா மிஷ். டூனா டிஷ், அவனுக்கு அனும்போது ஈன், அதுக்கு அனும்போது எஸ், இது அவளுக்கு அனும்போது ஜி. வியர் வந்தா உன்ஸ் நமக்கு, இயர்னு ஆய்க் உங்களுக்கு, ஜி வந்து அவங்களுக்கு. இது வந்து ஃபார்மல் ஜி. ஓகேவா? ஸோ இது வந்து மிஷ் வருதா டிஷ் வருதா என்ன வருது நீங்க போடணும். சரிங்களா? மார்க் பண்ணீங்களா? வாஸ் மிஸ்ட் சி ட்ரிங்கன், குடிக்க என்ன வேணும்னு கேக்குறாங்க. ஃபியார் மிஷ், ஃபார் மிஷ் பிட்டர். அப்பனா இவர் என்ன சொல்றாரு, எனக்கு வந்து ஆப்பிள் ஜாஷோல வேணும். உன் ஃபார் உனக்கு என்ன வேணும் லீலா அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்பீங்க? இல்லம்மா, இது எனக்கு ஆப்பிள் ஜாஷோல வேணும், உனக்கு லீலா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப என்ன வரும்? ஃபார் யூ, யூக்கு என்ன வரும்? டூனா டிஷ் தானேம்மா வரும். உனக்கு என்ன வேணும் லீலான்னு கேக்குறாங்க. உனக்கு லீலா அப்படின்னா டிஷ். உன் டிஷ் லீலா. இஷ் லாட. நான் உன்னை இன்வைட் பண்றேன். டிஷ் தான். இஷ் லாட டிஷ் ஐ, நான் உன்னை இன்வைட் பண்றேன். ஓ danke, bitte eine Cola. Und was möchten Sie essen? Für mich bitte einen Salat mit Käse. Gerne. Und für? So இது வந்து யார் சொல்றாருன்னா கேன் உன் ஃபார் அப்படின்னு கேக்குறது வந்து அந்த வெயிட்டர் கேக்குறாரு. வெயிட்டர் நம்மள கேட்டாங்கன்னா எப்படி பேசுவாங்க, என்ன சொல்லி கேட்பாங்க? சரி, நான் மறுபடியும் ப்ளே பண்ணேன், கேளுங்க. இது உன் ஃபார் மிஷன் தான் சொல்றாங்க, வெயிட்டர் கேக்குறாங்கம்மா. இது வந்து வெயிட்டர் பேசுறாரு. கேன் என்ன கேட்கலையா? உன் ஃபார் ஜி, ஜீனா உங்களுக்கு என்ன வேணும். வெயிட்டர் வந்து ரெஸ்பெக்ட் ஃபார்மலா தானே பேசுவாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. உன் ஃபார் ஜி
ஆ ஃபார்மிஷ் பிட்டா என்ன பிட்சா மிட் கெமியூஸ். ஸோ எனக்கு வந்து பிட்சா வெஜிடபிள்ஸ் வேணும். ஓகே, können Sie auch Wasser für den Hund bringen? யாருக்காக வாட்டர் கேட்குறாங்க? லீலாக்கா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? können Sie auch Wasser für den Hund bringen? Ja, natürlich. Ich bringe gleich Wasser für ihn. Him சொல்லுவோம் இல்லைங்களா? ஹிம்முக்கு ஈன் ஐஎச்என். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணால் தெரிஞ்சிடும். இஷ்னா மிஷ் சொல்லணும். ஓகேங்களா? தேர் ஆப்பிள் ஜாஸ்ட் ஈஸ்ட் ஈஸ்ட் ஃபியோரு. இஷ்னா மிஷ் சொல்லணும். புரிஞ்சுதா? தேர் ஆப்பிள் ஜாஸ்ட் ஈஸ்ட் ஃபியோர் மிஷ். அடுத்தது இது அப்படியே படிங்களேன். நீங்க ஃபுல் சென்டென்ஸ் வேணும் எனக்கு. நான் என்ன சொன்னேன்? தேர் ஆப்பிள்ஸ் ஆர் டேஸ்ட் ஃபியோர் மிஷ். அந்த மாதிரி. கூக்கன். ஈஸ்ட் ஈஸ்ட். இங்க இந்த சென்டென்ஸ் கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்க. ஈஸ்ட் ஃபார். டூக்கு பதிலாக என்ன பண்ணும்? dish. Der Kuchen ist für dish. Der Kaffee for சொல்லணும். for இல்லாம அது வராது, அக்குசாட்டிவ் வராது. நெக்ஸ்ட் Z. uns. ஆமா. D pizza. Ike. இப்போ புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்.